Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.3 fifth sum. Find all the angles between 0 degree and 360 degree and satisfy the equation sin square theta is equal to 3 by 4. So பாருங்க t 0 degree 360 degree இடையில உள்ள இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ் என்னலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா முதல்ல sin square theta எடுத்துக்கோங்க is equal to 3 by 4. ஸோ சைன் டீட்டா தனியாக கண்டுபிடிங்க. அது என்னென்னா உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை √3/2 ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ √3 வந்து போகாது. ஸோ 4 வந்து ரூட்டில் போனால் 2. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்லேயே sin 60 என்பது உங்களுக்கு √3/2. ஸோ அது ஒன்று. அதே போல் நீங்கள் காஸ் இது வந்து அதாவது sin 120 எடுத்து பாருங்கள். ஸோ sin 120 வேறு எந்த ஆங்கிள்ஸ்லேயும் வராது. sin 120 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து sin 90 + 13 சொல்லி வச்சுக்கலாம். sin 90 சொல்ல போனால் இங்கே இருக்கும், 19 சொல்ல போனால் இங்கே இருக்கும். ஸோ அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ காஸ் ஆகும், சைன் இருக்கனால பாசிட்டிவ் தான். ஸோ cos 30 திஸ் இஸ் நத்திங் பட் cos 30 √3/2. ஸோ அடுத்தது 180 போட்டு பாருங்கள். 180 வந்து -1. ஸோ அது வராது. 240 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 வராது. 240 ஏன்னா உங்களுக்கு வந்து இது 60 கொண்டு வராது. ஸோ 240 கிடையாது. 300 வராது. 360 வந்து உங்களுக்கு 0 வரும். ஸோ sin 360 sin 180 எல்லாமே 0. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியாது. 1 கிடையாது, 0. ஸோ 0 வந்து அது உங்களுக்கு கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு தான் நீங்கள் ஆங்கிள்ஸ் சொல்லலாம். ஸோ த ஆங்கிள்ஸ் ஆஃப் sin square theta is equal to 3 by 4 or 60 degree 120 degree. இது ரெண்டு தான் உங்களுக்கு ஆன்சர் 120 degree. ஸோ இதை வந்து இப்படி சமாளிச்சு நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.